And if satisfy the condition a squared equal to e, a squared equal to e with a is not equal to e, then g is abelian. Then g is abelian. Then g is abelian. ஸோ இதே கொஸ்டின்னு வேறு மாதிரி ஐடியா கேட்கலாம். சேம் கொஸ்டின் தான் வேறு ஐடியாவில் கேட்கலாம். இப் ஜி இஸ் எனி குரூப்புன்னு கொடுத்துருவாங்க. அண்டு ஏ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் தென் ஜி இஸ் அப்படின்னு தென் ஜி இஸ் அப்படிங்கிறோம். சேம் கொஸ்டின் இதே ஐடியாவில் இதை மாற்றி கேட்கலாம். சரிங்களா? ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஈனா ரெண்டு பக்கம் ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டைம் கிடைக்கும். ஸோ ரெண்டு கொஸ்டின் சேம் தான். மேபி கேட்க சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் ஜி இஸ் ப்ரூஃப்னா என்னன்னு தெரியும். ஸோ ப்ரூஃப்னா ஒன்றும் இல்லைம்மா, 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அவனே கொடுத்துட்டான். என்னென்ன ப்ராப்பர்ட்டி? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும், அசோசியேட் ப்ராப்பர்ட்டி அண்டு ஐடென்டி லா அண்டு இன்வெர்ஸ் லா. இந்த 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ 4 ப்ராப்பர்ட்டி நம்ம கையில் இருக்குது. அது இல்லாத அடிஷனலாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஈங்கிறது ஒரு அடிஷனல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இவன் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க? அபிலியன் ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறான். அபிலியன் ப்ரூஃப்னா நம்மளுக்கு என்ன மீனிங்? அபிலியன் ப்ரூஃப்னா மீனிங் வந்து ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அபிலியன் ப்ரூஃப்னா நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய மெயின். சரிங்களா? இப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ கிவன் தட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இ, ஸோ விச் இம்ப்ளைஸ் தட் அதாவது ப்ரீ மல்டிப்ளை ஏ இன்வெர்ஸ். ப்ரீ ஆர் போஸ்ட் மல்டிப்ளை இஸ் நோ யூசஸ். ப்ரீ மல்டிப்ளை அதாவது ஸ்டார் போடுவாங்க, ஏ இன்வெர்ஸ் ப்ரீ மல்டிப்ளை பை ஸ்டார். அப்போ என்ன கிடைக்கும்? ஏ இன்வெர்ஸ் ஸ்டார். இந்த ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்டார் ஏன்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ப்ரீ மல்டிப்ளை ஏ இன்வெர்ஸ். செகண்ட் ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா இதுக்கு வந்து அசோசியேட் லா அப்ளை பண்ணுறாங்க. அசோசியேட் லா அப்ளை பண்ணும்போது ஏ இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு இதுக்கு வந்து ஐடென்டி லா இ ஸ்டார் ஏன்றது ஏ. அப்போ இங்கே ஏ இன்வெர்ஸ் இருந்தாலும் இது ஏ இன்வெர்ஸ். இது வந்து இன்வெர்ஸ் லா என்ன ஆகுது? ஏ இன்வெர்ஸ் ஸ்டார் ஏங்கிறது என்னது? இ. அப்போ இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ், விச் இம்ப்ளைஸ் தட் இ ஸ்டார் ஏங்கிறது என்னது? ஏ. ஏ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ். அதாவது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஈன்னு கொடுத்துருந்தாலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இல்லை செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக இந்த ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். இந்த ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். ரெண்டு ஒன்று. சரிங்களா? அப்போ இங்கே என்ன லா அப்ளை பண்ணுறது நம்ம இங்கே எழுதிக்கணும். இங்கே என்ன லா அப்ளை பண்ணோம்? அசோசியேட் லா அப்ளை பண்ணோம். ஓகே, இங்கே என்ன லா அப்ளை பண்ணோம்? ஐடென்டி லா அப்ளை பண்ணோம். அசோசியேட் லா அண்ட் ஐடென்டி லா. இங்கே ஐடென்டி லா மட்டும் அப்ளை பண்ணோம். அண்ட் ஆல்சோ அவ்வளோதான், இந்த 2-3 லா தான் அப்ளை பண்ணிடுவோம். சரி கிடையாது. இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது? ஏ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இருக்குது. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? அபிலியன் ப்ரூவ் பண்ணணும். அபிலியன் ப்ரூஃப்னா என்ன ஃபார்முலா? டு ப்ரூவ் அபிலியன் ப்ரூஃப். டு ப்ரூவ் தட் அபிலியன் ப்ரூஃப். அப்போ அபிலியன் ப்ரூஃபோட ஃபார்முலா என்ன அப்படின்னா காமுடேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகணும். காமுடேட்டிவ் லா என்ன சொல்லுது? ஃபார் எவ்ரி ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி சச் தட் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் பி. ஓகே, இப்போ நமக்கு என்ன இருக்குது? கிவன் தட் வந்து ஏ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தெரியும்? பி ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ்னா பி ஈக்குவல் டு பி இன்வெர்ஸாக இருக்க போது இது எல்லா எலிமெண்ட்டுமே ஃபார் எவ்ரி ஏ கமா பி கமா ஏ இன்வெர்ஸ் கமா பி இன்வெர்ஸ் கமா எல்லாமே ஈக்குவல்னால இஸ் பிலாங்ஸ் டு ஜி ஒன். இஸ் பிலாங்ஸ் டு ஜி ஒன். இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம்? ஏ வந்து ஏக்கு இன்வெர்ஸ்க்கு ஈக்குவலானா ஏ ஸ்டார் பி எதோட இன்வெர்ஸாக இருக்கும்? இதனோட இன்வெர்ஸ் என்னவா இருக்கும்? ஏ ஸ்டார் பி ஓல் இன்வெர்ஸாக இருக்கும். கரெக்டுங்களா? ஏ வந்து ஏ இன்வெர்ஸாக இருந்தால் ஏ ஸ்டார் பி என்னவா இருக்கும்? ஏ ஸ்டார் பி ஓல் இன்வெர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன லா அப்ளை பண்ணுறோம்? ரிவர்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம். ரிவர்ஸ்லாம் என்ன சொல்லுது? பி இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ இன்வெர்ஸ். இதுக்கு லா பேர் என்னது? ரிவர்ஸ் கேன் லா ஆர் ரிவர்ஸ் லா. ரிவர்ஸ் லா அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன நடக்குது? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏவும் பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பின்னு தெரியும்.
அப்போ இந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணலாம், பி இன்வெர்ஸ் பதிலாக பி ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் பதிலாக என்ன பண்ண போகிறோம், ஏ. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஏ ஸ்டார் பி போட்டால் பி ஸ்டார் ஏ கிடைக்குது. அப்போ இந்த லா என்னது, காமோடேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகுது. காமோடேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகுது நம்மளுக்கு என்ன தெரியும், ஜி இஸ் அப்படின்னு தெரியும். சரிங்களா, which implies that is a satisfied commutative law, therefore G is a abelian. G is a abelian. அவ்வளோதாம்மா, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா, ஜஸ்ட் என்ன லா என்ன அப்ளை பண்ணுறோன்னு கொஞ்சம் தரவாயிட்டீங்கன்னா அது நம்ம